என்னங்க சொல்றீங்க? பேட்டரியில ஆபரேட் பண்ற ராக்கெட் ஸ்டவ்வா? இதுக்கு கரண்டே தேவையில்லையா? அடுப்பு இப்படி வெளியில இழுத்து கொஞ்சமா விறகு உள்ள போட்டு இப்படி பத்த வச்சா இது மாதிரி திகு திகுன்னு எரியுங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளோயரை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம், ஹை பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டுமே கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே புதுசுங்க. வேஸ்ட் ஆயில் எரியக்கூடிய பர்னர் ஸ்டவ். கடையில யூஸ் பண்ண வேஸ்ட் ஆயிலோ இல்ல இன்ஜின் ஆயிலோ இதுல இப்படி கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி இதை சுவிட்ச் ஆன் பண்ணி ரெகுலேட்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்க நீங்க பத்த வச்சீங்கன்னா திகு திகுன்னு எரியுங்க. இது எல்லாமே நம்ம ஈரோடு எலுமாத்தூர்ல இருக்க டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ், வேஸ்ட் ஆயில் ஸ்டவ், இவங்களே கண்டுபிடிச்ச பேட்டரியில விறகடுப்புன்னு நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இந்த பேட்டரி விறகடுப்புலயே பாத்தீங்கன்னா ட்ராலி டைப் இருக்கு, பாக்ஸ் டைப் இருக்கு. இது 4 hours சார்ஜ் பண்ணா போதுங்க. 10 to 15 மணி நேரம் நின்னு எரியுங்க. இதுல புகையும் வராது, போர்ட்டபிள் வேறங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேணும்னா இந்த அடுப்போட சோலார் பேனலும் போட்டு தராங்க. இந்த அடுப்போட ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் 8500 ரூபாங்க. இந்த மாதிரி விறகடுப்புலயே பாத்தீங்கன்னா டீ பாய்லர், பாய்லர் வாட்டர் ஹீட்டர், ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டால் கவுண்டர், தோசைக்கல்னு எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ இவங்க இந்தியா ஃபுல்லா டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப ஆர்டர் பண்ணனும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர்லயோ இவங்க வெப்சைட்லயே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல இந்தியா மார்ட், ஜஸ்ட் ஸ்டைல்ல கூட இவங்க அவைலபிளா இருக்காங்க. சரிங்க, நாங்களும் பார்த்துட்டு டாடா பை பென் கிளம்பிட்டோம்.